ஹாய் ஹலோ அண்ட் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போனோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது டிஎன்பிசி குரூப் 2வில் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா 40 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி நம்ம கவர் பண்ணலாம், எத்தனை நாள் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம், என்டையர் போர்ஷனையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்குறோம். வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல பார்க்கும்போது பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எந்த பேட்டர்ன்ல கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? 150 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த 100 கொஸ்டின்ஸ்ல நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா 97 கொஸ்டின்ஸ். 95 to 97 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமோட காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 95 கொஸ்டின்ஸில் நீங்கள் எப்படி கரெக்டாக ஆகணும், உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், இது எத்தனை நாளுக்குள்ளே முடிச்சா உங்களுக்கு ஜிஎஸ்ல எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜியோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை டீகோட் பண்ணிடணும். ஓகேங்களா? எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இதை தாண்டி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்னா நம்ம டெக்ஸ்ட் புக், ஸ்கூலோட டெக்ஸ்ட் புக் படிச்சிருந்தாவே மோர் தென் இனஃப். ஸோ உங்களுக்கு ப்ரைமரி சோர்ஸ் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸே. ஸ்கூல் புக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு போர்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் ரெஃபர் பண்ணுவாங்க. இது பாலிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் வந்து நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா டிகிரி புக் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் வந்து போகணும். அதை தாண்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் இல்லை டிப்ளமோ லெவல் இல்லை எஸ்எஸ்சி லெவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸே பிரைமரி சோர்ஸ். அதுதான். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணியிருந்தா போதுமானது. இப்போ எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தானே கொடுத்துருக்காங்க, நம்ம 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் 6th to 12th இருக்க எல்லா ஸ்டாண்டர்டான ஸ்கூல் புக்ஸும் நீங்கள் படிக்கணும். இது எந்த எடிக்ஷன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2024ஓட ஸ்கூல் புக்ஸ் வந்திருக்கு எடிக்ஷன். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க எந்த எடிஷனில் இப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2019 அதோட எடிஷனில் தான் எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்கிறது 2015 வந்த ஸ்கூல் புக்ஸுங்க. 15 வந்து ஸ்கூல் புக்ஸ். ஸோ நம்ம படிக்கும்போது 2024ஓடது இந்த வருஷம் நம்ம ஜூன் மாதம் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த வருஷத்துக்கான ஸ்கூல் புக்ஸு இங்கே ஜிஎஸ் தான் கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு தான் 2024ஓட ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்னு வரும்போது 2019 2015ஓட ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ அதான் ப்ரைமரி சோர்ஸ் ஓடுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக அதை பைசெட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது கிராமர் போர்ஷன். ஓகேங்களா? பார்ட் ஏங்கிறது கிராமர் போர்ஷன். பார்ட் பிங்கிறது உங்களுக்கு போயட்ரி. ஓகேங்களா? போயட்ரி போயம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போயட்ரி. அதான் பார்ட் பி. ஓகேங்களா? அதில் என்னென்ன போயம்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு சிலபஸ்லையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ்லையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 16 போயம்ஸ் அவங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சிலபஸ்லேயே. ஸோ இந்த 16 போயம்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இருக்கு போயம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஓகேங்களா சாரி மொத்தம் உங்களுக்கு 25 போயம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 25 போயம்ஸும் இம்பார்ட்டண்டானது. பார்ட் சிங்கிறது உங்களுக்கு லிட்ரஸி ஒர்க். பார்ட் சிங்கிறது லிட்ரஸி ஒர்க் அப்படிங்கிறது. பார்ட் சி அதில் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ்ன்ட்டு. அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ்லேயும் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு 14 ப்ரோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு பயோகிராஃபிஸ் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸ், ஏதாவது ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களோட பயோகிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அதில் யார் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி கேட்குறாங்க, ஜவஹர்லால் நேரு கேட்குறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் கேட்குறாங்க, எலன் கெல்லர் கேட்குறாங்க, கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன். இதில்
உங்களுக்கு கொடுத்துருக்க பயோகிராஃபிஸில் மேக்ஸிமம் நம்பர் வந்து நம்மளுக்கு ஐஎன்எம்லேயே கவர் ஆகுங்க. அப்போ நீங்கள் பயோகிராஃபிஸ் படிக்கும்போது உங்களுக்கு இவங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஐஎன்எம்லையும் நீங்கள் டீட்டெயிலாக படித்த மாதிரி ஆகிடும். அப்போது ஒரே டைமில் ரெண்டு சப்ஜெக்டை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ பயோகிராஃபிஸ்னு வரும்போது உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு உங்களுக்கு ஐஎன்எம்ல கண்டிப்பாக வருவார், மகாத்மா காந்தியும் வருவார். ஏன்னா இவங்கெல்லாம் என்னென்ன டாப்பிக்கில் வரும், ஐஎன்எம்ல நேஷனல் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, ஜிஎஸ்ல நேஷனல் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்க. இது ஐஎன்எம்ல அந்த டாபிக் கீழே நேஷனல் லீடர்ல மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராணி ஆஃப் ஜான்சி இவங்க எல்லாருமே இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. அப்போ இவங்களை கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோகிராஃபிக்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் ஆன மாதிரி ஓகேங்களா. அப்போ நீங்கள் இவங்க இல்லாமல் நீங்கள் வேற எக்ஸ்ட்ரா யாரை படிக்கணும், எலன் கெல்லரை படிக்கணும், எலன் கெல்லர் படிக்கணும், டாக்டர் சலீம் அலி படிக்கணும், கல்பனா சாவ்லா படிக்கணும், நெல்சன் மண்டேலாவும் ஆப்ரஹாம் லிங்கனும் நீங்கள் படிக்கணும். இவங்களை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பயோகிராஃபிக்ஸில். அதுக்கப்புறமேட்டு ஜென்ரல் காம்பினேஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் காம்பினேஷனும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிராமர் போர்ஷனில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ப்ரீஃபாக. கிராமர் போர்ஷனில் உங்களுக்கு மேட்சஸ் த ஃபாலோவிங் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த மேட்சஸ் த ஃபாலோவிங்கில் உங்களுக்கு ஃப்ரேசஸ் கொடுத்து அதில் காலம் ஏ காலம் 2 கொடுத்து அந்த ஃப்ரேசஸை வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் போயம்ஸில் இருந்து உங்களுக்கு சினோனாம்ஸ் ஆண்டனாம்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சினோனாம்ஸ் ஆண்டனாம்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தையோட முன்னாடி 3 எழுத்து இல்லை 4 எழுத்து கொடுத்து அதுலேருந்து ஒரு வார்த்தையை பைண்ட் பண்ணுற சொல்லி கிரியேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதான் ப்ரிஃபிக்ஸ். வார்த்தையோட பின்னாடி ஒரு 3 எழுத்து 4 எழுத்து கொடுத்து அதுக்கு முன்னாடி வார்த்தைகள் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதான் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் வச்சு கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ரிப்போஷன் பற்றியும் கேட்குறாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கான பர்ஃபெக்டான கொஸ்டின் டேக் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தால் அது எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும், ஆடிண்ட் ஆசிண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதோட கொஸ்டின் டேக் வந்து கேட்குறாங்க. அப்புறம் டென்சஸ் அண்ட் வாய்ஸஸ் பற்றியும் டீட்டெயிலாக கேட்குறாங்க. டென்சன்ஸில் நம்மளுக்கு 12 டென்சஸ் இருக்கும். அந்த 12 டென்சஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த டென்சஸ் நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்து வாய்ஸஸ் கேட்குறாங்க. அடுத்து இன்ஃபினிட்டி ஜெரண்ட் பார்ட்டிகல்ஸ் பற்றி உங்களுக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு சப்ஜெக்ட் வெப் ஆப்ஜெக்ட் எஸ்விஓ அப்படின்போம், எஸ்விஓஏ அப்படிம்போம். ஸோ அதான் கேட்குறாங்க. அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதை பற்றியும் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. அப்புறம் ஹோமோஃபோன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற 2 வார்த்தைகள் கேட்குறாங்க. அதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஃபைண்ட் அவுட் எரர். ஒரு ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் எங்கேயாவது மிஸ்பேஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்டிகல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ரிப்போசிஷன் இருக்குன்னா அது எந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டான எங்கே தப்பு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும். அதான் ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் அப்படிங்கிறது. அதே இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து கரெக்டான சென்டென்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கொஸ்டினாக கேட்குறாங்க. அடுத்து ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறது வெர்ப் நவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அதுலேருந்து கேட்குறாங்க. கிராமர்லேருந்து உங்களுக்கு வருது. ப்ளூரல் ஃபார்ம்ஸும் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக அப்படிங்கிறது லெவலே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக நம்ம ஸ்கூல் லெவலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு ஜென்ரல் கிராமரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்ன் தான் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஸ்டேபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யூஸ்வலாக இந்த இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா கிராமரில் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் டேக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சினோனாம்ஸ் ஆண்டோனாம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் அவுட் த எரர்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஃபைண்ட் அவுட் எரர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு 2லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபைண்ட் அவுட் எரர்ங்கிறது நீங்கள் அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த போர்ஷனை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. போயட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா இந்த பாயிண்ட் ஆஃப் யார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது வந்து எப்படி இருக்குது, என்ன சொல்ல வர்றாரு ஆத்தர், இதோட போயமோட தீம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் அப்டேட்டடாக பார்க்கணும். அதில் சப்போஸ் ஏதாவது ஏதாவது ஆத்தர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 லைன் மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து எந்த ஆத்தர் சொன்னது, எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின்ஸும் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டும் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு
போயட்ரி பொறுத்த வரைக்கும் அதில் எத்தனை போயம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25 போயம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த இதுலேயே உங்களுக்கு சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த போயம் எந்த ஆத்தர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இதுலேயே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்போ சிலபஸ் படிச்சிருந்தாவே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் இப்போ ஒரு ஆத்தர்ஸோட கொடுத்து அந்த ஆத்தர்ஸ் என்னென்ன போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னு மேட்ச் பண்ண சொன்னாங்கன்னா அதுவும் உங்களால் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ் படிக்கும்போது நீங்கள் ஆத்தர்ஸும் படிச்சிடலாம், அவங்க எழுதின போயமோட பேர் அப்படிங்கிறதையும் நீங்கள் படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து லிட்ரேச்சர் ஒர்க் பார்க்கும்போது 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க நம்ம பார்த்தோம். ப்ரோஸ் உங்களோட ஒன்றா பிடிச்சிருப்பாங்க, செகண்ட் ஒன் பயோகிராஃபிக்ஸாக பிடிச்சிருப்பாங்க, மூணாவது ஒன்று ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனா ஒரு பேரா கொடுத்து அதில் சொல்லி அங்கங்கே ஃபில்லர் இந்த பிளான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்லையும் இப்போ கேட்க காமிக்கிறாங்க. ஸோ இந்த இதை சிலபஸை நம்ம எத்தனை நாளுக்குள்ளே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நீங்கள் படிச்சிருந்தாவே 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்டையர் ஜென்ரல் இங்கிலீஷும் கவர் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? 3 to 4 மணி நேரம் நீங்கள் படிச்சிருந்தாவே என்டையர் ஜென்ரல் இங்கிலீஷுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு ஸ்டடி பிளான் மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் பயோகிராஃபிஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். பயோகிராஃபிக்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டாபிக்லேருந்து ஒரு டாப்பிக்காக நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? பார்ட் ஏலேருந்து சினானிம்ஸ் ஆட்டோனிம்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க, பார்ட் பிலேருந்து ஒரு ப்ரோஸ் இல்லை ஒரு போயம் படிக்கிறீங்க, அடுத்து பார்ட் சிலேருந்து நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அடுத்து பயோகிராஃபிக்ஸ் யாராவது ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியோட பயோகிராஃபிஸ் ஒரு நாள் படிக்கிறீங்க. இந்த நாளுமே நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஓகேங்களா படிச்சிருந்தாவே போதுமானது. ஸோ அப்படி உங்களுக்கு எத்தனை நாள் ஷெடியூல் கொடுத்துருக்கோம்னா 21 டேஸ்க்கு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? என்டையராகவே சிலபஸை நீங்கள் 21 டேஸில் கவர் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கீழே நான் அட்டாச் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இந்த சிலபஸை எப்படி நம்ம கவர் பண்ணோம், எந்த படிச்சுட்டே இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து குரூப் 2 2A நம்ம ஆஃப்லைனில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு காலோ பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.